மாண்பு உறுப்பினர் திரு கே மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கடந்த மார்ச் 25ஆம் தேதி 2026 இந்த வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா சட்டம் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அது எதிர்நிலையில் இன்றைக்கு பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்த மசோதா சமூக நல மேம்பாட்டிற்காக வலு சேர்க்கிற, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பகுதி மக்கள், ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள் அவர்களுடைய கல்வி, மருத்துவம், பொருளாதாரத்திற்காக உயர்வுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற சமூக சங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சிறுபான்மையினர் கல்வி, அதே போல இன்றைக்கு மருத்துவமனை வழியாக உதவி புரிந்து கொண்டிருக்கிற இந்த தன்னார்வ நிறுவனங்கள் அத்தனையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு ஒடுக்குகிற சட்டமாக இந்த சட்டம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருப்பதை கட்சியினுடைய எல்லைகள் கடந்து அவர்கள் இன்றைக்கு எதிர்த்திருக்கிறார்கள். பரிசீலனையில் இருக்கிறது. எனவே நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கும் மதசார்பற்ற பண்புகளுக்கும் வலு சேர்த்து கொண்டிருக்கிற இந்த நிறுவனங்கள், இந்த சமூக சங்கங்கள் இன்றைக்கு தடுக்கிற ஆயுதமாக அந்த சட்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் உணர்ந்து இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பகுதியின் மக்களாக நின்று இந்த சட்டம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த சட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். 2010 கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட இந்த நிறுவனங்கள் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது செயல்பட முடியாமல் அதனுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இந்த சமூக சங்கங்கள் இன்றைக்கு முடக்கப்பட்டு விடும் என்ற பெரும் ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்தை உணர்ந்த இந்த அரசுதான் உடனடியாக ஒன்றிய அரசு இந்த கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிற வகையில் இந்த தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அது அந்த சட்டம் திரும்ப பெறுவதற்கு இந்த தனி தீர்மானம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தீர்மானத்தை ஆதரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.